மேடையில் அமர்ந்திருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் மற்றும் அமைந்துள்ள அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த அமைப்புக்காக கொடைகளை வழங்கியிருக்குள்ள கொடையாளர்களுக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பொங்கலூர் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவள். 37 வருடம் ஆசிரிய பணியிலே பணியாற்றி எனக்கு இந்த அமைப்பை சேர்ந்த மிக குறைந்த அளவு ஒரு 10 ஏக்கரா பூமியைத்தான் வைத்திருந்தேன். நம்ம அமைப்பை சேர்ந்த மகேஸ்வரன் என்பவர் வந்தார். அவருடைய நம்பரை என்னுடைய அண்ணன் மகன் கோவிந்தராஜனிடம் வாங்கி அவருக்கு தொலைபேசியில் அழைத்த போது என்னிடம் தேடி வந்து எனக்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து எனக்கு உடன் இருந்து இந்த மரங்களை நட்டுவதற்கு அனைத்து உதவிகளையும் செய்வதை நான் மறக்க முடியாது. இப்பொழுது என்னுடைய கணவர் திடீரென்று மாரடைப்பால் இறந்த பிறகு என் மகனும் விபத்திலே இறந்து போனார். அதற்கு பிறகு என்னுடைய பேரனை வளர்த்துவதற்காக நான் என்ன செய்வது என்று ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் மகேஸ்வரன் சொன்னார், அம்மா கவலைப்படாதீர்கள், இந்த மனத்துக்குள் திருப்பூருக்குள்ள செடிகளை நட்டால் உங்களுக்கு நீங்கள் பேங்கில் டெபாசிட் செய்வதை விட ஒரு மிகப்பெரிய சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த கூற்று 100க்கு 100 உண்மையானது. அந்த சகோதரருடைய அன்பை நான் மனதார பாராட்டுகிறேன். நல்லோரை காண்பதும் நன்று, நல்லார் சொல் கேட்பதும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. அம்மா இந்த இயக்கத்தில் உள்ள அனைத்து பேருக்கும் பொருத்தமான ஒன்று. இக்காலத்திலே என்னுடைய குடும்பத்தை காப்பதே எனக்கு மிக கஷ்டமாக இருக்கிறது. நான் எங்கே போய் தொண்டு செய்வது என்று மக்கள் கூறும் இந்த நேரத்திலும் கூட தன் குடும்பம் தன்னலம் என்று கருதாது நாட்டு நலத்துக்காக அள்ளி வழங்கி கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் மனித நேயம் உள்ள ஒவ்வொருவருமே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை நாம் பாராட்டினால்தான் நம் சமுதாயம் மேலுக்கு வரும். நாடு நமக்கு என்ன செய்தது என்று கேள்வி கேட்டிருப்பவர்களைத்தான் நாம் ஏராளமாக பார்க்கின்றோம். அதே நேரத்தில் நாட்டுக்கு நாம் என்ன செய்தோம் என்று நம்மை நாம் கட்டாயம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு பிரதமராக இருப்பவரோ ஆட்சியராக இருப்பவரோ முதல்வராக இருப்பவரோ மட்டும் நாட்டை நிச்சயமாக காப்பாற்ற முடியாது. நாட்டினுடைய மக்கள் அனைவருமே இதில் முயற்சி எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமுதாயம் முன்னேறினால்தான் நாடு முன்னேறும். தனி மனிதனின் முன்னேற்றம் எப்படி ஏற்படுகின்றதோ அப்பொழுதுதான் நாடு முன்னேறும். இந்த தனி மனிதனுடைய முன்னேற்றத்திற்காக, சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக இந்த வளம் அமைப்பின் மூலம் மரம் நடுவோம் மழை பெறுவோம், மரம் நடுவோம் மழை பெறுவோம், மரம் நடுவோம். திருப்பூரிலே ஏராளமான வியாதிகள் காற்று மண்டலத்திலே தூய்மையின்மையினாலே வருகின்றது. அதை நாம் எல்லோரும் அறிந்தது. அதை தன் கைக்குள்ளே எடுத்துக்கொண்டு இப்படி ஒரு இயக்கை ஆரம்பித்து எல்லோருக்குமே பாடுபடும் அன்பர்கள் நாம் பாராட்டாமல் இருக்கவே முடியாது. நாம் வளமுள்ள மக்களையும் மனித வளம், மக்கள் வளம், நிலவளம், நீர்வளம் 4% விளை நிலம் இருக்கின்ற இங்கிலாந்து ஐநா சபையிலே ஒரு அங்கத்தினராக இருக்கிறது. 60% பக்கமாக விளைநிலம் வைத்து கொண்டிருக்கிற நம்மால் ஏன் முடியாது? எல்லாமே முடியும். இந்த உணர்வை நாம் நம் சந்ததிக்கு, நம் குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும். இன்றைக்கு சில தாய்மார்கள், நான் டிவி பார்க்கணும், அந்த ப்ரோக்ராம் போயிட்டா நாளைக்கு பார்க்க முடியாது, பையனை டியூஷனுக்கு அனுப்பிச்சுட்டா எனக்கு தொந்தரவு இல்லை, டியூஷன் போயிட்டு வந்துட்டா வேலை முடிஞ்சது, அவன் செல்லு கொடுத்தா கொஞ்ச நேரம் பேசாமல் அமைதியாக இருப்பான். அவர்களை கண்டு மனம் வருகின்றன. ஒரு குழந்தையினுடைய மனநலம், மன வளம் கொண்ட மக்களை எப்படி உருவாக்குவது நம் கையிலே இருக்கிறது. ஆசிரியர் கையிலும் பெற்றோரின் கையிலே. ஒவ்வொரு நேரமும் ஒரு தாயும் தந்தையும் ஆசிரியரும் கவனித்து கொண்டிருந்தால் எந்த குழந்தையுமே கெடுவதில்லை. மண்ணில் பிறக்கும் குழந்தைகள் எல்லோரும் நல்ல குழந்தைகள். அதை நல்லவனாக்குவதும் கெட்டவனாக்குவதும் நம்முடைய கையிலே. ஆகையினார்கள் தாய்மார்களே, பெற்றோர்களே, நீங்கள் உங்களுடைய இந்த செல்போன் கருவியை தயவு செய்து உங்களோட குழந்தைகளிடம் கொடுக்காதீர்கள். அதிலே இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கின்றதிலே தேவையில்லாத படங்களை எல்லாம் பார்த்து நம் குழந்தைகள் கெட்டு போகின்றார்கள். உங்களுடைய குழந்தைகளை உங்கள் பார்வையிலே வைத்திருங்கள்.
உங்களுடைய கவனம் முழுவதும் நீ சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்து சொத்தே அல்ல. இதை கரைக்கக்கூடிய குழந்தைகள் ஏராளமாக இருக்கின்றார்கள். ஏன் கோடீஸ்வர நீட்டிலே பிறந்த குழந்தை வைரம் மறைத்து குடித்து சாவதில்லையா? ஏன் சாகிறார்கள்? நம்முடைய வளர்ப்பு முறையிலே தவறு இருக்கின்றது. ஒரு குழந்தையை 15 ஆண்டுகள் வரை நீ உற்று நோக்கி வளர்த்து விட்டால் அவனை கொண்டு போய் ஒரு தீவிரவாதியிடம் ஒப்படைத்தாலோ அல்லது ஒரு திருட்டு கூட்டத்தில் ஒப்படைத்தாலோ அவன் திருத்தி விட்டுத்தான் வருவானே ஒழிய நிச்சயமாக கேவலமாக செல்லவே மாட்டான். நான் ஆசிரியராக இருந்து நான் பெற்ற அனுபவங்கள், என்னுடைய பணியிலே நான் 90% மிக நன்றாக செய்து என்னுடைய படித்த மாணவர்கள் எல்லோரும் மிக நல்ல நிலையிலே இருப்பதை பார்த்து நான் பூரிப்படுகின்றேன். சமுதாயம் நம் கையிலே. நாம் தான் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அது கலைந்து போகிறது. காரணம் நாம இருக்கக்கூடாது. நாம் இந்த வனத்துக்குள் திருப்பூரை வளர்ப்பதோடு இது வளிமண்டலத்தை தூய்மையாக்க மட்டுமே நம்ம குழந்தைகளை மனவளமுள்ள மக்களாக மாற்ற நாம் முயற்சி எடுத்துக்கொண்டால் எதிர்கால சமுதாயம் மிக நன்றாக சிறப்படையும். ஹிட்லர் சொன்னார், இளைய சமுதாயத்தை என் கையிலே கொடுங்கள், நான் சிறந்ததொரு ஜெர்மானியத்தை உருவாக்கி கொடுக்கிறேன் என்று. ஆனால் அவர் 1945 படுதோல்வி அடைந்த ஜெர்மன் அவருடைய முயற்சியினால் 39 ஒரு மிக சிறந்த நாடாக உருவெடுத்தது. அதுபோல நம் நாட்டை உயர்ந்ததாக சிறந்ததாக மாற்ற நம்முடைய குழந்தைகளை நல்லவர்களாக வல்லவர்களாக மாற்ற நாம் இச்சிறு